அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மல்லிகை பூ போல இட்லி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். இது சவுத் இந்தியனோட பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட், குவிக் ரெசிபி. எப்படி இட்லிக்கு ஊற வைக்கிறது, எப்படி மாவு அரைக்கிறது, எப்படி இட்லி ஊத்துறதுன்னு பார்ப்போம். 800 கிராம் இட்லி அரிசிக்கு 150 கிராம் உளுந்து நம்ம 2 மணி நேரம் ரெண்டையும் இப்படி தனித்தனியா ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம கிரைண்டர்ல ஆட்டணும். முதல்ல உளுந்த போட்டு ஆட்டுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா நம்ம அரைக்கணும். இப்ப நம்ம உளுந்த அள்ளிடலாம். இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்டா வந்துருச்சான்னு பார்த்துட்டு அள்ளுங்க. இப்போ நம்ம அரிசியை போடுறோம். அரிசி போடும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதிகமா தண்ணி ஊற்றக்கூடாது. உப்பு போடுறோம். இட்லி மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம். இப்பவே இந்த மாதிரி நைஸ் ரவை பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி மாவோட டெக்ஸ்சர் வந்ததுக்கு அப்புறமா மாவை அள்ளிருங்க. ஒரு பாத்திரத்துல போட்டு 2 மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் 2 பவுல்ல அதை பிரிச்சு ஊத்தி வச்சிருங்க. இப்ப நம்ம ஊத்தி வச்சாச்சு. 8 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். தண்ணி சுட்டதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்ல இந்த மாதிரி துணி வச்சு நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிக்கிறோம். இட்லி ஊத்துறோம். 15 நிமிஷம் இட்லி வேகணும். 15 நிமிஷம் கழிச்சு இட்லியை நம்ம எடுத்துடலாம். மூடி போட்டு மூடி நம்ம வேக வைக்க போறோம். இப்போ இட்லி வெந்துருச்சு. ஒரு தட்டுல இந்த இட்லியை நீங்க மாத்திடுங்க. இப்போ நம்மளுடைய மல்லிகை பூ போல சாஃப்டான பஞ்சு போல இட்லி தயாராயிடுச்சு. இப்போ இந்த இட்லியை நம்ம எப்படி இருக்குன்னு பிச்சு பார்ப்போம். அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா பஞ்சு போல இருக்கு இட்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.